ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைல் முட்டைக்கறி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே செமையான ஒரு காம்பினேஷனில் இருக்கும். ரைஸு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் 4 வெங்காயம், 4 தக்காளி, 4லேருந்து 5 பச்சை மிளகாய், அவிச்சு வச்ச முட்டை ஒரு 6லேருந்து 7 முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கேரளா ஸ்டைல் கறினால் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்தோன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த உப்பு எல்லாம் நல்லா இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கிளறிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்ல கோல்டு ப்ரௌன் கலருக்கு நல்லா வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நம்மளுக்கு நல்ல கோல்டு ப்ரௌன் கலருக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது தக்காளி 4 தக்காளி எடுத்துக்கோல, அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நீங்கள் பழமாக வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா சூப்பராக மசிஞ்சிடும். ஒரு லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கிட்டு மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு தக்காளி ஒரு அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நான் ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு அளவுக்கு தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இது மாதிரி இந்த கரண்டியை வச்சு இப்படி ஒரு தடவை லைட்டாக அமுக்கி விட்டோன்னா நல்லா மசிஞ்சிடும் தக்காளி. பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். காரத்தக்குன மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்தக்குன சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட வீட்டில் உள்ள மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன். இதில் சீரகம், மல்லி, மஞ்சள் இது 3 சேர்த்துருக்கோம். சேர்த்து அரைச்ச பொடியில் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா மல்லித்தூள் 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி 250 ml அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இல்லை சேர்த்துடலாம். இந்த கிரேவி உங்களுக்கு ரொம்ப குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சியில் வைக்கிறதுனால தண்ணி கம்மியான அளவுக்கு ஊற்றினா போதும். ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த மசாலா ஓட்டதோ லைட்டாக கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்தோடனே நம்ம இது சேர்த்துக்கலாம். முட்டையை அவிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்குவோம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அவிச்சு உதிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. ஒரு 3 உருளைக்கிழங்கு அவிச்சு 2ஆக இது மாதிரி கட் பண்ணி உதிச்சு வச்சுருக்கேன். இதையும் அதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான். இப்போது நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஏற்கனவே முட்டை, உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த குழம்பு ஒரு கொதி வந்தோடனே கசூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அது ஆப்ஷனல் தான், அவாய்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் அடுப்பை ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. நம்மளுக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கேரளா ஸ்டைல் முட்டைக்கறி சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகி வந்துடுச்சு. நீங்கள் இது உருளைக்கிழங்கும் போட்டு பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். சூப்பரான ஒரு முட்டைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ரைஸுக்கு, சப்பாத்தி, இடியாப்பம், தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு சூப்பரான சைட் டிஷ். இன்னொன்று கேரளா ஸ்டைல் சூப்பரான கடலைக்கறி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோ போட்டுக்கோங்க. செம்ம ஈஸியான ஒரு ரெசிபி, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதையும் நீங்கள் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேன்.